பீக்குங்க பொரியல் பண்ணுமா? சரி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இது வந்து நம்ம பீக்கங்க செடியில் 2வது காய் அறுவடை. குட்டி குட்டியாக தான் இருக்குது, ஆனால் சின்னவன் தான் வந்துட்டு முத்தி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ பாருங்கள், இந்த காய் சொத்து மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதோ இதுவும் கொண்டு வந்து வச்சு இன்றைக்கி பொரியல் பண்ணுறதானாமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் இருக்கிறது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். பார்க்கவே பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஒரு மாங்காய் ஒன்று குறைஞ்சது ஒரு அரை கிலோ மாங்காய் வரும். இங்கேருந்து போனதுமே பார்த்ததுமே எங்களுக்கு முன்னே அந்த மாம்பழம் தான் கண்ணை உறுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவர்கிட்ட கேட்டதுமே அறுத்து கொடுத்துட்டாரு. அது பார்த்திங்கன்னா நாங்கள் 2 சுபா 2 ரூபா எடுத்துக்கிட்டோம். ஒரு மாம்பழம் வந்ததுமே ஃபஸ்ட்டு அரிஞ்சு சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலை பார்த்தோம். இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பழுக்கட்டுன்னு விட்டுருக்குறோம். இங்கே பாருங்கள் அப்படியே எவ்வளோ வெயிட்டு, ஃபுல்லாக அரை கிலோ வரும் ஒரு மாங்காய் ஒன்று. அதனால் இது இன்னும் ஒரு 2 நாள் கழித்து தான் அறுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு சைடு பழுத்திருக்கு, ஒரு சைடு காயாக இருக்குது. ஓகே, தம்பிக்கு வந்து இன்றைக்கும் இந்த காய் வந்து பொரியல் பண்ணுறதானாமா. சாப்பாடு வெந்துட்டுருக்கு. குக்கரில் பருப்பு போட்டிருக்கேன். இதோ அவரைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அவரைக்காய் சாம்பார் வச்சு சாப்பாடு, அதுக்கப்புறம் அந்த பீக்கங்காய் பொரியல் பண்ணிடலாம். பாருங்க, ஆட்டுக்குட்டியெல்லாம் கொண்டு வந்து கட்டியாச்சு. அங்கே என்ன 2 ஜீவனங்கள் ஓடிட்டுருக்கு கட்டாததுனால. சரி பாவமே சின்ன குட்டி தானே கட்டாமல் விடலான்னு பார்த்தா, இங்கே பாருங்க, இங்கே வா, நீ ஒரு பக்கமாக இருந்து சாப்பிட மாட்டியா? இங்கே வா, இங்கே கட்டுற வா, இவத்தின சாப்பிடுவா. ஏன் சாப்பா பா. ஓகே, ஆடெல்லாம் தட்டைக்கட்டில் கட்டியாச்சு. இப்போ மாட்டை பிடிச்சிட்டே போயிடலாம். வெயில் வேறு ஏறிடுச்சு. போலாமா? வெயில் அடிக்குதா? கமான் கமான், பார்க்காத, உன்னையும் பிடிச்சிட்டே போகிறேன். ஓ, இன்னும் கண்ணுட்டி வேறு அங்கே இருக்குல்ல. இதோ வரேன். அந்த மாட்டை பிடிச்சதும் உன்னை பிடிக்காமல் போயிடுவேன்னு கத்தி சவுண்டு விட்ற. நான் இங்கே தான் இருக்கேன்ட்டு. வெயில் அடிக்குதா? நீங்கள் 2 பேரும் உங்கள் ஓனர் வரணும். நீங்கள் அது வரைக்கும் 2 பேரும் படுத்துருங்க. நான் அவுத்ததும் என்ன ஓட்டம் ஓடுறேன்னே. ஐயோ, நீ என்ன டான்ஸ் மேலே டான்ஸ் போடுற? இங்கே பாரு, உன்னை பாவமாச்சேன்னு தானே வந்து அவுத்துட்டு வந்தேன். நீ அங்கேருந்து என்ன குதிச்சுட்டு வர? அதில் ஒன்றுமே இல்லை. இங்கே வா, தண்ணி இங்கே இருக்கு, வா. இங்கே வா, இந்தா தண்ணி குடி. உன்னை வெயிலே கடலின்னு போட்டிருக்கணும், சரியா? உன்னை பற்றியா அவுத்துட்டு வந்தது நீ என்ன குதிச்சு என்னை கீழேயே தள்ளி விட்டுருப்ப. செவில் மாட்டுக்கு தோடு போட்டுரு, அது ஒன்றையும் பிடிச்சி கட்டிக்கலாம். இவ்வளோ பெரிய கிடா நீ வளர்த்தன்னு. அதான் சொல்கிறேன், வாழ்க்கை வரலாற்றில் இவ்வளோ பெரிய கிடா வளர்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். இழைச்சி போச்சா? இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கிடா இருக்குன்ட்டு. 1 வருஷம் தான் ஆகுதா? நல்லா தீனி போட்டு பார்த்துக்கிறீங்க. ஆனால் கொம்புல சின்னதாக தான் இருக்குல்ல. எப்படியும் உள்ளே போட்டால் நிற்குமா? ஒன்றும் இல்லை இரு கூட்டு மாற்றிருக்கேன்.
பிடிங்க பிடிங்க. ஏய் இரு இன்னும் கொஞ்ச நேரம் கையெடுத்து 50 கையெடு 52 கிலோ. ஆம்